என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். கர்த்தருடைய வீடு அது அவர் வாசம் செய்யும் ஸ்தலம். இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் எருசலேம் தேவாலயத்திலே வாசம் பண்ணினார். ஏனென்றால் அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அங்கே பிரமாணங்கள் வைக்கப்பட்டிருந்தது. எங்கே கர்த்தருடைய பிரமாணம் இருக்கிறதோ அங்கே அவர் இருக்கிறார். எங்கே கர்த்தருடைய பிரமாணம் சாட்சியிடப்படுகிறதோ அங்கே அவர் இருக்கிறார். விற்கிறவர்களும் கொள்கிறவர்களுமாக காணப்பட்ட அந்த இடத்திலே பிரமாணத்துக்கு மாறான ஒரு கிரியை அங்கே செயல்படுத்தப்படுகிறபடியினால், அங்கே அது கட்டளையிடப்படாத ஒன்றை அந்த இடத்திலே புகுத்தப்படுகிறபடியினால் அது கல்லர் குகை ஆயிற்று என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவருடைய வீடு அங்கே கல்லர் குகை ஆயிற்று. யார் மூலமாக ஆயிற்று? யார் அதை கல்லர் குகை ஆக்கினார்கள்? அங்கே அந்த ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்கிறவர்களும், ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் அந்த ஆலயத்தை கல்லர் குகை ஆக்கினார்கள். யார் விற்கிறவர்கள்? யார் கொள்ளுகிறவர்கள்? விற்கிறவர்கள் யார்? வார்த்தையை கொடுக்கிறவர்கள், போதகத்தை கொடுக்கிறவர்கள், மந்தையை வழி நடத்துகிறவர்கள். அவர்கள் போதகர்கள், அவர்கள் மேய்ப்பர்கள், அவர்கள் ஆசாரியர்கள். எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக அங்கே யார் நுழைய வேண்டும், யார் நுழையக்கூடாது என்று கட்டளையிடப்படக்கூடிய அந்த காரியத்தை அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை தங்களகத்தை வைத்திருந்த ஆசாரிகள் திட்டம் பண்ணி வைத்திருந்தார்கள். யார் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டானோ அவன் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும், அங்கிருந்து அவன் தள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் அங்கே அவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு முத்திரையை தரித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் அங்கே எருசலேம் தேவாலய பக்தர்களாக காணப்பட்டார்கள். அந்த முத்திரையானது அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த நடைமுறைக்குள்ளாக, அந்த பிரமாணத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நடைமுறைக்கு என்று கொடுக்கப்படுகிற ஒரு முத்திரை ஆகும். அப்படி முத்திரையை பெற்றிருக்கிறவர்கள் மாத்திரமே எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக அங்கத்தினர்களாக இருக்க முடியும். மற்றவர்கள் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டார்கள். எருசலேம் தேவாலயத்துக்கு புறம்பாக்கப்பட்ட நிலையை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, யார் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, மேசியா என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வாங்குகிறவர்கள், ஏனென்றால் எருசலேமிலே விற்கிறவர்களாக காணப்பட்ட ஆசாரியர்கள், போதகர்கள். அப்படி ஒரு நிலையே எல்லா காலத்திலும் நிறைவேறி வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடைசி ஏற்பாட்டின் காலத்திலும் இந்த விற்கிறவர்களும் கொள்கிறவர்களும் தங்களுடைய கிரியைகளை செய்கிறவர்களாகவே சாட்சியிடப்படுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த வெளிப்பாடு என்னவென்றால், மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் அங்கே கொல்லவும் விற்கவும் கூடாது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த ஆடுகள், இந்த சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் தங்களுக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவர்கள். இப்படி ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவர்கள் ஆடுகள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள். இந்த ஆடுகளானவர்கள் இங்கே கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையை பெற்றிருக்கக்கூடிய மேய்ப்பன் மூலமாக வழிநடத்தப்படும் பொழுது அவர்கள் நல்ல மேய்ப்பன் மூலமாக வழிநடத்தப்படுகிறதாக சாட்சி கொடுக்கப்படுகிறது. அப்படி நல்ல மேய்ப்பன் மூலமாக வழிநடத்தப்படுகிறவர்கள் அங்கே வாசல் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தப்படுகிறவர்கள். அப்படி அல்லாதபடிக்கு அங்கே அந்த சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்குள்ளாக மாறான போதகத்தை கொடுக்கிறவன், மாறான ஒரு வார்த்தையை கொடுக்கிறவன் அங்கே கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக சாட்சியிடப்படுகிறார். இங்கே மிருகம் என்று சாட்சியிடப்படக்கூடிய அந்த தன்னகத்தை ஆளுமையை கொண்டிருக்கக்கூடிய அந்த வலு சர்ப்பத்தின் அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த கிரியைக்குரிய காரணியானது அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறது. அது மிருகத்தின் முத்திரையை கொடுக்கிறது. இந்த மிருகத்தின் முத்திரையை யார் பெற்றிருக்கிறானோ அவனே அந்த சபைக்குள்ளாக அங்கே கொள்கிறவனாகவும் அங்கே விற்கிறவனாகவும் காணப்பட வேண்டும். யார் விற்கிறவர்கள்? போதகர்கள். இந்த போதகர்கள் அங்கே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களாக காணப்படுகிறார்கள். கொள்கிறதை குறித்தும் விற்கிறதை குறித்தும் சாட்சியிடப்பட்டு அந்த சபைக்குள்ளாக இருந்து தங்களை வேறு பிரித்து வார்த்தைக்குள்ளாக வருகிறவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக மாறி அங்கே கர்த்தரால் வழிநடத்தப்படக்கூடிய நல்ல மேய்ப்பரால் வழிநடத்தப்படக்கூடிய வார்த்தையானவரால் வழிநடத்தப்படக்கூடிய ஆடுகளாய் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள்.